எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் பிரிப்பு தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா பெண்களுக்கான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ முழுசா பார்த்துட்டு கரெக்டா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் ஹோம் மேக்கரா இருந்தாலும் நம்மளுக்கு கவலை எங்க வரும்? சமையல் என்ன செய்யறது அப்படின்ற யோசனை நிறைய இருக்கும் இல்லைங்களா? எல்லா காய்கறி இருந்தாலும் இந்த வேலைக்கு என்ன சமையல் செய்யட்டும் அப்படின்ற யோசனை கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் அதுக்கப்புறம் செய்வோம். அப்படியும் யோசனை வரலன்னா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டும், சிம்பிளா ஏதாச்சும் சொல்லுங்களா, என்ன சமையல் செய்யட்டும் சொல்லுங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம். பட் இந்த யோசனை கொஞ்சம் கம்மி பண்ணலாங்களா? சமையல் செய்யற வேலை மட்டும் கம்மியாகாது. ஆனா யோசிக்கிற வேலை இருக்கு பாருங்க, அது வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி வைக்கிறதுனால சிலது ரொம்ப ஈஸியா பீஸ்ஃபுல்லா செய்யற மாதிரி கொஞ்சம் தோணும். சோ அதுக்காக இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாருங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சிடுவோம். சேம் நான் இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு. நான் வாங்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கிட்ட உட்கார்றதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் கூட தூங்கிட்டாங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே எல்லாமே நீட்டா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பட்டாணி, காராமணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி நீட்டா பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டா பட்டாணி காராமணி ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன். நம்மளுக்கு சீசன் டைம்ல பட்டாணி காராமணி இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கணும்னா நம்மளுக்கு 6 மாசம் 1 இயர் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். கடையில எப்பவுமே ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னு கிடைக்கிற கெமிக்கல் பட்டாணி விட இந்த மாதிரி காயா வாங்கி அது பிரிச்சு ஃப்ரீஜர்ல வச்சுக்கணும்னா நம்மளுக்கு 1 வருஷம் வரும். அது பிரிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த வேலை மட்டும் எல்லாரும் இருக்கிறப்ப பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இது பிரிக்கிறதுக்குள்ள ஒண்டியா உட்காந்து பிரிச்ச பாருங்க, ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதுவே எல்லாரும் இருக்கிறப்ப பிரிச்சிருந்தா எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் இருக்கிறப்போ பட்டாணி அந்த மாதிரி எல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரீஜர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இது மறுநாள் நான் ஒரு லிஸ்ட் சார்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன். காலங்காத்துல டிஃபனுக்கு என்ன செய்யணும், மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன செய்யணும், அதே விதமா டின்னருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நான் ஒரு லிஸ்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். இது வீக்லி வீக்லி பண்ணணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆமா, வீக்லி வீக்லி நம்ம மீல் ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைங்களா? நம்ம வாங்கிட்டு வர காய்கறி மேல டிபெண்ட் ஆகும். அதே காய்கறி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் காய்கறி எல்லாம் டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வர்றதுனால நம்மளுக்கு அந்த வீக்கு எத்தனை காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த காய்கறி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம எல்லாமே எழுதி வைக்கிறதுனால நெக்ஸ்ட் வேலைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்ற யோசனையே இருக்காது. இந்த சார்ட் பார்த்துட்டு அந்த காய்கறி எடுத்து உடனே சமைச்சு வச்சிடலாம். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி வச்சு தான் நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லாத காய்கறி வச்சு ப்ரிப்பேர் பண்ண வேஸ்ட் ஆயிடும். நான் எப்பவுமே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் கடையெல்லாம். ஸோ அதனால எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி தேவைப்படும். அந்த காய்கறி எல்லாம் வேஸ்ட் ஆகாம எப்படி நான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜ்ல, அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வெளியில வச்சுக்கணும். நான் எப்பவுமே ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பேன். அதுக்கு தேவைப்படுது கேரட், பீட்ரூட். இது கட் பண்றதுக்கே கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு அப்பப்போ ஜூஸ் குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம கேரட்டு பீட்ரூட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட கேரட் கட் பண்ணணுமா பீட்ரூட் கட் பண்ணணுமா ரொம்ப நேரம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறிப்படுவோம் இல்லைங்களா? அப்படி சோம்பேறிப்படாம நம்ம நாளைக்கு கேரட் பீட்ரூட் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ முந்தா நாள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம கேரட் பீட்ரூட் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இது தாராளமா நீங்க கேரட் பீட்ரூட் மட்டும் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட் வெறும் ஃப்ரைக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? வெஜ் புலாவ் செய்யறப்ப யூஸ் பண்ணுவோம், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யறப்ப யூஸ் பண்ணுவோம், அதே விதமா ஏதாச்சும் ஃப்ரைல மிக்ஸ்டு ஃப்ரை பண்றப்ப யூஸ் பண்ணுவோம். பசங்க எடுத்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயத்துல கேரட் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால நான்
வந்து இதுல பாதி கேரட் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் பாதி இருக்கு இல்லைங்களா, அதுல பாதி வந்து துருவி வச்சுக்கிறேன். மீதி வந்து பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பசங்க அப்பப்போ கேரட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பசங்க மட்டுமே கிடையாது, எனக்கும் லஞ்ச் டைம்ல இல்ல டின்னர் டைம்ல சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்றப்போ சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா, ஸோ அதனால பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி முந்தா நாளே நம்ம எல்லாமே பிளான் பண்ணணும். ஒரு காய் கட் பண்றோம்னா அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் அப்படின்ற பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியா இருக்கும். அதே விதமா நம்மளுக்கு இன்னும் நிறைய சமையல் செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் இருக்கும். ஏன்னா நமக்கு காய்கறி கட் பண்ற வேலை மிச்சமானா அப்போ நிறைய டைம் சேவ் ஆகும். அந்த டைம்ல வந்து இன்னும் நிறைய சமையல் செஞ்சுக்கலாமே, இன்னும் நிறைய வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்டே இருக்கு. கட் பண்ணி வச்சுட்டோமே இது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நிறைய காய் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம நிறைய சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருப்போம், காய் கம்மியா சாப்பிட்டுட்டு இருப்போம், கட் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு. ஆனா இந்த மாதிரி முந்தா நாள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறதுனால நிறைய காய் சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட முடியும். பாருங்க, இப்போ வந்து நான் கேரட் வந்து சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பெரிய பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இனி மீதி இருக்கிற கேரட் வந்து துருவி வச்சுக்கிறேன். துருவின ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவிட்டி பசங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டுறப்போ ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், கேரட் ரைஸ் மாதிரி. அது இல்லைன்னா கேரட் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் துருவினது வந்து. அதுக்காக மீதி இருக்கிறத வந்து நான் துருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி கேரட் வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் கூட சேம் சின்ன சின்ன சைஸா கட் பண்ணிக்கணும், துருவியும் வச்சுக்கணும். பெரிய பீஸ் வந்து கட் பண்ணலாம். என் பெரியவர் எடுத்து சாப்பிடுவாங்க தான். ஆனா நான் வந்து எல்லாமே கட் பண்ண பிறகு யோசனை வந்துச்சு, ஐயோ அவனுக்காக கொஞ்சம் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்றது வந்து நான் என்னென்ன பண்ணிருக்கிறேன், இந்த காய்கறி கட் பண்ணிருக்கிறேன் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி நான் என்னென்ன சமையல் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றது பக்கத்துல உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் ஆட் பண்ணோம்னா ஒன்று கன்ஃபியூஷன் ஆயிடும், இன்னொன்று வந்து லென்த்தி ஆயிடும், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆயிடும். உங்களை அவ்வளோ நேரம் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதனால தான் இப்போ கேரட் யூஸ் பண்ணி பீட்ரூட் யூஸ் பண்ணி நான் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்றது பக்கத்துல வீடியோ வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ரெண்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க வீடியோஸ் வந்து. கேரட் துருவியும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் கூட சேம் இதே மாதிரி தான் துருவிக்கினா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ்ல 2 பாக்ஸ்ல செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கிச்சன் ரூம்ல சின்ன சின்ன கேஜெட் இருக்கிறதுனால வேலை வந்து ரொம்ப ஈஸியா முடியும். இப்போ நான் துருவின பாருங்க, அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்மல் ஸ்டாண்ட்ல துருவினா இந்த அளவுக்கு அழகா இருக்காது. இந்த மாதிரி துருவி ரைஸ் செஞ்சாலும் இல்ல நம்ம ஃப்ரை செஞ்சாலும் அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கும், சாப்பிட்றப்போ விரும்பி சாப்பிடுவாங்க, வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட் வந்து கண்டிப்பா நம்ம கிச்சன் ரூமுக்குள்ள இருக்கணும். இப்போ வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கும் வெஜ் புலாவுக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதுவும் கட் பண்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான். இதுவும் முந்தா நாளைக்கு இந்த மெனுல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா முந்தா நாள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் இருக்காது. கேரட் பீட்ரூட் மட்டும் தான் 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வந்து நாளைக்கு பிளான்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். என்னோட மெனுல வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் வந்து பீன்ஸ் ஃப்ரை இருக்கு. ஸோ அதனால நான் வந்து எல்லா பீன்ஸுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 நாளுக்கு தானே ஸ்டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மெனு பிளான் பார்த்துக்கிட்டே நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு டைம் நிறையவே சேவ் ஆகும். இது கூட நிறைய ப்ரீமிக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னா காலங்காத்தால ஏஞ்சிக்கிறப்போ டென்ஷன் இல்லாம நிதானமா செஞ்சுட்டு போயிடலாம். நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான ப்ரீமிக்ஸ் மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம். என்னென்ன லிஸ்ட்ல இருக்கு அந்த ப்ரீமிக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல வந்து நானும் ப்ரீமிக்ஸ் ரெசிபி காமிக்க போறது கிடையாது, ஏன்னா இது லென்த்தி ஆயிடும். நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோல நான் காமிக்க போறது கிடையாது. உங்கள யாருக்காச்சும் ப்ரீமிக்ஸ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எனக்கு சாம்பாருக்கு முள்ளங்கி தேவைப்படுது. ஆனா முள்ளங்கி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்க போறது கிடையாது. முள்ளங்கி கட் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான். மேலே இருக்கிற தோல் மட்டும் சீவிட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முள்ளங்கி வந்து பெருசா வேலை கிடையாது. ஆனா மறுநாளைக்கு எனக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி மேல இருக்கிற தோல் மட்டும் சீவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே நூக்கல் நூக்கல் கூட எனக்கு நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. என்னன்னா நூக்கல் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ நூக்கல் ஃப்ரை பண்றதுக்காக நான் முந்தா நாளே எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து நூக்கல் சாப்பிடவே மாட்டாங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது சுகர் பேஷண்ட்க்கு அவ்வளோ நல்லது. இதுல வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும். பட் இது யாருமே எடுக்கிறது கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரைக்கா இருக்கட்டும், சாம்பார்லவே இருக்கட்டும், செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆனா நம்ம சைடு அதிகமா இல்லாதனால நம்ம நூக்கல் வந்து சாப்பிட்றதே கிடையாது. இது என்னவோ வெரைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சிடுறோம். ஆனா நூக்கல் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேன். நான் எப்பவுமே துருவ மாட்டேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்து துருவின மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். துருவுறது பெரிய கஷ்டமா தோணும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். இது வந்து நான் தேங்காய் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் ரேர் ஃப்ரை பண்றப்போ கடைசியில ஆட் பண்ணிப்பேன். இல்லைன்னா சட்னில தேவைப்படும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய் துருவலை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஒரே ஒரு தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கினேன். தேங்காய் நிறைய யூஸ் பண்றவங்க நிறைய தேங்காய் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ நீங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கினீங்கன்னா வேலை வந்து மிச்சமாகும். அதுக்கப்புறம் வந்து இதோட பேர் அவரைக்காய் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரைக்காய் வந்து ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம், குழம்பு வச்சுக்கலாம் இல்லைங்களா, காரக்குழம்பு. ஸோ அதுக்காக குழம்புக்காக பெரிய பீஸா கிள்ளி வச்சுக்கினேன். ஃப்ரைக்கு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் கேபேஜ் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் வந்து துருவி வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற கேபேஜ் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்பயாச்சும் ஃப்ரைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்தா நாள் எடுத்து துருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கேபேஜ் மட்டும்தான் துருவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மெனுல பார்த்து முந்தா நாள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிறகு மதியத்துல கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு சமையல் வேலை ஈஸியா இருக்கும். காலங்காத்தால ஏஞ்சதும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், பசங்களை ரெடி பண்ணணும், அவங்க கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் சண்டை போடணும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படாம கொஞ்சம் வேலை ஈஸியாக்கலாம். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வேலைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்ற யோசனையே பெரிய யோசனையா இருக்கும். ஸோ இந்த யோசனையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லஞ்ச் மெனு வந்து உங்க முன்னாடியும் கொண்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஈஸியா தோணிச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஈஸியா தோணிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க என்னோட லஞ்ச் மெனு எந்த அளவுக்கு அழகா இருக்கு. பிளேட் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு இல்லையா. நம்மளுக்கு கட் பண்ற வேலையெல்லாம் மிச்சம் ஆகிறதுனால நம்மளுக்கு இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் செய்யணும் அந்த டைம்ல அப்படின்னு தோணும். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ப்ரீமிக்ஸ் ரெசிபி, மசாலா பவுடர்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி விட்டுடுங்க.